அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். வள்ளுவர் அறிவை பற்றி நிறைய சொல்றார். அவர் சொல்ல வர்ற விஷயங்கள் பூராவுமே அறிவை பற்றி தான். அறிவை பற்றி தான் வள்ளுவர் திருக்குறள் முழுமையும் சொல்றாரு. அது அறிவு அறம் சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப இந்த அறிவை பற்றி தனியா சொல்லும்போது அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல 10 குறள்கள்ல சொல்றாரு. குறள் எண் 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ திருக்குறள்ல வரக்கூடிய சாராம்சமான விஷயங்களை பளிச்சுன்னு சொல்லணும்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? எதை சொல்றாரு? இப்போ நம்ம ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வர்றோம். இப்போ நம்ம பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வர்றோம் அப்படிங்கிறத ஒரு கும்பல், ஒரு ஆள் இந்த கும்பல்ல இருந்து ஒரு ஆள் நோட்டமிடுறாரு. அவர் வெளியில நிக்க ஒருத்தர்கிட்ட தகவல் சொல்றாரு. அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தவன் இந்த சோப்பு எதையாவது நம்ம உடம்புல தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு என்ன பண்றான், பாருங்க சட்டையில எச்சம் இருக்குது அப்படின்னா, அப்ப நம்ம கவனத்தை திசை திருப்புறது. ஒரு 10 ரூபா 100 ரூபா நோட்டை கீழே போட்டு, ஏங்க இந்த பணம் உங்களுதா பாருங்க அப்படின்னு கவனத்தை திசை திருப்பி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறது. இப்ப சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கறது தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொன்ன விஷயம் என்ன, பாருங்க உங்க சட்டையில எச்சம் இருக்குதுங்கிறது தான். இந்த இடத்துல நம்ம சட்டையில எச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எச்சம் இருக்குதுன்னு இவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எது இருந்தாலும் பரவாயில்ல, நாம நம்ம விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருந்து எடுத்த பணத்தை நாம பத்திரமா கொண்டுட்டு வந்து வீடு சேர்க்கணும். அதான் சொல்றாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், ஒருத்தவங்க எந்த ஒரு விஷயத்த சொல்ல கேட்டாலும், அது யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில சொன்னாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எந்த ஒரு விஷயத்தையுமே யார் ஒருத்தவங்க சொல்ல கேட்டாலும் அந்த சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துக்காம எந்த நோக்கத்திற்காக அது சொல்லப்பட்டது என்று நாம தீர்க்கமாக அறிந்து கொள்வதுதான் அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மீண்டும் அடுத்து ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.